ஹாய், வெல்கம் டு ஷெரின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சமான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பண்ண போகிறோம். என்னென்னா வாழைக்காய் பஜ்ஜியும் அதுக்கு ஏற்றப்போல் ஒரு சைடிஷும் ஒன்று பண்ண போகிறோம். வாழைக்காய் பஜ்ஜி பண்ணுறதுக்கு நான் இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துக்கிறேன். அதே கப்பில் 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு, நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருப்போம், கடையில் வாங்கின மாவு, இந்த மாதிரி எந்த மாவாக இருந்தாலும் பச்சரிசி மாவு சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், அடுத்ததாக உப்பு சேர்த்துக்கலாம். இது போல் ஓமம் பார்த்திங்கன்னா ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஓமம் எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். அந்த தண்ணியை மட்டும் வடித்து நம்ம இந்த மாவு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கணும், நிறையா தண்ணி ஊற்றிடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலந்துக்கலாம். பாருங்கள், மாவை இது போல் நல்லா கட்டி இல்லாமல் கலந்துட்டு இப்போ பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். அவ்வளோதான். அடுத்ததாக சோடா உப்பு சேர்த்துக்கலாம். சோடா உப்பு அது போல் சும்மா லைட்டாக ஒரு பிஞ்ச், இந்த பாருங்கள், இந்த மாதிரி கரண்டியோட கைப்பிடியில் இந்த மாதிரி ஒரு பிஞ்ச் அளவுக்கு இந்த மாதிரி சேர்த்துக்கணும். நிறையலாம் வேண்டாம், கம்மியாக இருந்தால் போதும். சேர்த்து அதையும் கலந்துடலாம். கலந்துட்டு இப்போ தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா தண்ணி ஊற்றி கலந்ததுக்கப்புறமா ஒரே 1 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெயும் ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு லாஸ்ட்டாக ஒரு கலக்கு, ரொம்பையும் தண்ணியாக கலந்துடாமல் ஓரளவுக்கு இந்த பாருங்கள், இந்த மாதிரி கெட்டியாக இருக்கிற மாதிரி கலந்துக்கிட்டிங்கன்னா நல்ல பஜ்ஜி நல்லா உப்பலாக இருக்கும். கடைகளில், டீ கடைகளெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாலாம் வச்சுருக்க மாட்டாங்க, நல்ல கெட்டி பக்குவத்தில் தான் மாவு இருக்கும். அதனால் நம்மளும் அதே மாதிரி பக்குவத்தில் வச்சுக்கலாம். சரியா? இப்போ மாவு நமக்கு ரெடியாக இருக்குது. அடுத்து வாழைக்காயை வெட்டி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா வெட்டிட்டு தோலை சீவிடலாம். இந்த மாதிரி ரொம்ப எல்லாம் தோல் சீவக்கூடாது, சும்மா அந்த மேலே இருக்க அந்த பச்சை இருக்குல்ல பார்த்திங்களா, அந்த பச்சை கலரில் அந்த வலுவலுப்பாக இருக்குது பார்த்திங்களா, அதே மட்டும் நம்ம சீவி எடுத்துக்கிட்டால் போதும். ஃபுல்லாலாம் சீவக்கூடாது. இப்போலாம் பசங்க ஸ்கூல் விட்டு வர டைம் ஆகும், அவங்களுக்கு சாயங்காலம் வந்ததுமே ஏதாவது செஞ்சு கொடுத்தோம்னா பசிக்கு சாப்பிடுவாங்க இல்லையா, அந்த மாதிரி டைமில் இது மாதிரி வாழைக்காய் பஜ்ஜி, வடை, போண்டா, உளுந்தங்கஞ்சி, இந்த மாதிரி ராகி கஞ்சி, ராகி கூழ், ராகி கூழ் இனிப்பாக இருக்கும் பார்த்திங்களா, அந்த மாதிரியெல்லாம் செஞ்சு, அப்புறம் புட்டு, இந்த மாதிரியெல்லாம் சாயங்காலம் பிள்ளைங்க வர நேரம் செஞ்சு வச்சோன்னா அவங்க நல்லா பசியோடு வர்றப்போ சாப்பிட்டுக்குவாங்க. சரி, இப்போ வாழைக்காய் பஜ்ஜிக்கு சீவிக்கலாமா? இப்போ சீவலாமா? மேலே கொஞ்சம் தடிமனாக இருக்குது பார்த்திங்களா, அதை 2-3 தடவை இப்படி சீவி விட்டுட்டிங்கன்னா அடுத்து வர்றது நமக்கு சமமாக வரும். சரியா? இப்போ இதெல்லாம் வேண்டாம், நமக்கு இதையும் பொரிச்சுக்கலாம். ஆனாலும் நமக்கு முழுசாக அப்படியே இருந்தால் தானே நமக்கே மனசுக்கு ஆறுதலாக இருக்கும். இந்த மாதிரி சீவி எடுத்துக்கலாம். பாருங்கள், ஒரு வாழைக்காயில் எத்தனை பஜ்ஜி வருதுன்னு. பேசாமல் பஜ்ஜி கடை போட்டுடலாம் போல். ஒவ்வொன்று செய்கிறப்போ ஒவ்வொரு கடையாக போட்டுற வேண்டியதான். ஒரு வாழைக்காய் இருந்தாலே வீட்டில் எத்தனை பேருக்குமே ஸ்நாக்ஸ் செஞ்சிடலாம் போல். அவ்வளோதான். எத்தனை வந்திருக்கு பாருங்கள். இதுதான் லாஸ்ட். இதை கடைசியாக போடுவோம் இல்லையா, அப்போ ஒன்றா சேர்த்து வச்சு போட்டுக்கலாம் இந்த மாதிரி. அவ்வளோதான், எல்லாம் ரெடியாக இருக்குது. இப்போ நம்ம தட்டில் எடுத்து வச்சுட்டு, நமக்கு மாவும் ரெடியாக இருக்குது, எண்ணெயும் ஒரு பக்கம் ஊற்றி வச்சுட்டு அந்த எண்ணெயும் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ நம்ம பஜ்ஜி போட்டு எடுக்கிற வேலை தான். இங்கே பாருங்க, இங்கே எத்தனை இருக்குதுன்னு பார்ப்போமா? 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, 12, 13, 14, 15 பஜ்ஜி இருக்குது. இதெல்லாம் கனெக்ட் பண்ண 15, இந்த 16, 17, இதுவே போதும். இது வேண்டாம், இது வேஸ்ட்டு. அவ்வளவுதான். இப்போ ரெடியாக இருக்குது. நம்ம பஜ்ஜி மாவு முக்கி போடுவோம். மாவை ஒரு டைம் கலந்து விட்டுட்டு இந்த மாதிரி வாழைக்காய் எடுத்து இப்படி ஒரு முக்கு, இப்படி ஒரு முக்கு முக்கி, அவ்வளோதான். இப்படி முக்கி இப்படியே எடுத்து எண்ணெயில் போடுவோம். பாருங்கள், எப்படி சூப்பராக உப்பி வருது பார்த்திங்களா. 2 பக்கமும் மாறி மாறி திருப்பிட்டு நல்லா வேக விட்டு எடுத்துக்கலாம். நல்லா எப்பயும் நம்ம வடையெல்லாம் பொரிக்கிறப்போ எப்படி 2 பக்கம் இந்த எண்ணெய் பொங்கி வர்றது நிற்குமோ அந்த மாதிரி டைமில் எடுத்துட்டோம்னா பஜ்ஜி நல்லா வெந்து வந்திருக்கும். அவ்வளோதான். பாருங்கள், அருமையாக வெந்துடுச்சு. எடுத்துடலாம். நல்லா பஜ்ஜிக்கு பார்த்திங்கன்னா, நல்லா வாழைக்காய் பஜ்ஜி, ஏதாவது ஒரு பஜ்ஜி செஞ்சோம் அப்படின்னா எண்ணெய் நல்லா காய விட்டுட்டு நீங்கள் பஜ்ஜி போடுங்க. அப்போ தான் எண்ணெய் குடிக்காமல் இருக்கும் பஜ்ஜி. மீதி இருக்கிறதும் இதே போல் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு 5 வரமிளகாய் சேர்த்துட்டு, ஒரு 3 போல் பூண்டு, அடுத்து ஒரு பெரிய வெங்காயம், அடுத்து தக்காளி 2, தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு
இதுலேயும் கூட ஒரு 2-3 கருவேப்பிலை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை அரைச்சிடலாம். அவ்வளோதான். தாளிப்பு வந்து உங்கள் விருப்பத்தை பொறுத்து நீங்கள் தாளிக்கிறதுனா தாளிச்சுக்கோங்க, இல்லை இப்படியே வச்சு சாப்பிட்டாலும் ரொம்ப நல்லாயிருக்கும். அவ்வளோதான் பாருங்கள், சூப்பரான ஒரு பஜ்ஜி ரெடி ஆயிடுச்சு. நல்லா புசு புசுன்னு அருமையான டேஸ்ட்டில், பார்க்குறக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது.